ஏதோ ஒரு லக்ல ஜெயிச்சிட்டீங்க, அதனால உடனே பெருமையா பேசிக்காதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்க தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? செல்சி வந்து பிளெமிங்கோட்ட தோத்ததுதான் இதுக்கான மைய காரணம். அவங்க என்ன கேம் பிளானுக்கு போனாங்களோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பிஎஸ்டி வந்து அட்டர் லாஸ் ஆவர்ஸ் இருந்தாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ஆக்சுவலா எக்லாஸ் ஆயிட்டாங்க அவங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. கிளப் வேர்ல்ட் கப் ஒரு வழியா வந்து நல்லபடியா நடந்து எதிர்பாராத விதமா நடந்து முடிஞ்சிருச்சு. என்னதான் என்ன அடிக்க நீங்க எல்லாம் ரெடியா இருந்தாலும் கீழே விழ மாட்டேன்டா இந்த சுபாஷ். ஏதோ ஒரு லக்ல ஜெயிச்சிட்டீங்க, அதனால உடனே பெருமையா பேசிக்காதீங்க. இருந்தாலும் என்ன சொல்லிதான் ஆகணும், செல்சி ஜெயிச்சிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெயிச்சதுக்கு. லக்கு தான்டா அதெல்லாம். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டா, அதெல்லாம் ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு. எப்படா இப்படி இருக்கிறீங்க? அது எப்படி? அது என்ன நடந்தாலும் உங்களுக்கு லக்குடா, நீங்க எது மூணு பண்ணி ஜெயிச்சிட்டீங்களா, நீங்க ஏதோ அதை ஆயிப்போச்சுரா இது ஆயிப்போச்சுரா, அது எப்படி இப்படி பேச முடியுது? ஓரளவுக்கு பேசலாம், அது எப்படி முடியுது? உங்க மேனேஜரை பார்த்து கத்துக்கிறீங்களோ? பேசுவோம். உண்மை என்னன்னா லக்கு, அதுதான் வந்து நேர்படியா பேசிடுவோம். அது எப்படி? அது அப்ப நீங்க ரியல் மெட்ரிக்கோட ஜெயிச்சதும் லக்கு, கரெக்டா? அது மட்டும் டாக்டிகோஸ், ஆனா இது மட்டும் லக்கு. எப்படி எல்லாம் உங்க மேனேஜரை பார்த்து எல்லாம் கத்துக்கிறீங்க இப்படி இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் கூட என்ன நினைச்சுக்கிறேன், நீ சீப்பால வந்திருக்க. கண்டிப்பா ஆமா, எங்க மேனேஜர் கிட்ட இருந்து வேற என்ன கத்துக்கிறது? ட்ரோஃபி ஜெயிக்க கத்துக்க முடியும், எதையாச்சும் கத்துக்கிறோமே. சரி ரைட், அதை விடு. என்ன இது வந்து என்ன, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறோமா, FIFA வந்து புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்கானுங்க. சோ இதுக்கு முன்னாடி இந்த கிளப் வேர்ல்ட் கப் அப்படிங்கறது வருஷம் நடக்கும்ல, அத நம்ம கூட ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லிருந்தோமே, இந்த ப்ரிவியூ வீடியோ கோயிங் டு பி கால்ட் இன்டர் கான்டினென்டல் கப்னு. ஓஹோ, ஓகே ஓகே. அது எப்பவும் போல வருஷம் நடக்கும் அது. சோ இனிமேல் இது வரைக்கும் ஜெயிச்சவங்க எல்லாருமே they are going to be called intercontinental cup champions. ஓஹோ, ஓகே ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளப் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு FIFA அனௌன்ஸ் பண்ணி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யார் இதுக்கப்புறம் ஜெயிக்கிறாங்களோ. சோ செல்சி ஆர் தி ஒன்லி கிளப் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். பாரா, எத்தனை பேர் ரேஸ்ல ஓடினாங்கன்னா ஒருத்தர் சொல்ற மாதிரி வந்து ஆடின ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டாங்க. இனிமே ஜாலியா 4 வருஷத்துக்கு வந்து அந்த பேட்ச் வேற. ஆனா ஒண்ணு சொல்ற, முன்னாடி அந்த பேட்ச் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி கிரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து வெறும் சர்க்கிள். அதனால வந்து எனக்கு எப்படி ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒண்ணு வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா அதை பத்தி பேசணும். எப்படி அது தெரியல. ஆனா என்ன ஒண்ணு, 4 வருஷத்துக்கு போடுவாங்க, அதனால வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதை பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்குடா. அதாவது டெக்னிக்கலி இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணது PSG, கரெக்டா? ஆனா அவங்க சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணனால எல்லாம் அவங்க குவாலிஃபை ஆகல, அவங்க வந்து கண்ட்ரி கோஎஃபிஷியன்ட்டால குவாலிஃபை ஆனாங்க, கரெக்டா? எப்படி இருக்கும்னா, நெக்ஸ்ட் தடவை நடக்கும்ல 2029 நடக்கும்ல, ஆனா 2029 சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணவங்க அதுல இருக்க மாட்டாங்க. ஆமா, ஆனா அவங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் தானே பாப்பாங்க. அப்ப 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 27 28ல வின் பண்ணவங்க தான் இருப்பாங்க, 29ல வின் பண்ணவங்களே இருக்க மாட்டாங்க. டெக்னிக்கலி யோசிச்சு பார்த்தா இந்த கிளப் வேர்ல்ட் கப்பை வந்துட்டு மேசன் மவுண்ட்டும் கை ஹேவர்ட்ஸும் தான் விளையாடி இருக்கணும். கரெக்ட் தான், ஏன்னா மேசன் மவுண்ட் அசிஸ்ட், கை ஹேவர்ட்ஸ் கோல்ல தான் அவங்க அந்த சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணாங்க 2021ல. அதனாலதான் குவாலிஃபையே ஆனாங்க இதுக்கு. எனக்கு அது வந்து எனக்கு ஸ்டூப்பிடா தெரியுது. அந்த வருஷம் வின் பண்ணவங்கள எப்படி நீ வந்து விளையாட விடாம நீ பண்ற? வின் பண்ணி கொடுத்தவங்களே இப்ப வேற வேற கிளப்ல திணறிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து இப்ப கிளப் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது மட்டும் எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு சொல்லணும்டா, என்ன புது டோர்னமெண்ட் ஆரம்பிச்சாலும் செல்சியோட பேர் அதுல பதிஞ்சிருச்சுடா. அது நம்ம எதையுமே எப்படின்னே தெரியல. கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டாங்க, எல்லா யூரோப்பியன் ட்ரோஃபி ஜெயிச்சாச்சு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கிளப் சாம்பியன், இது சாம்பியன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படி சொல்லிக்கிறாங்க. சோ அது வந்துட்டு என்னதான் இருந்தாலும் பிக் அச்சீவ்மெண்ட். எனக்கெல்லாம் வந்துட்டு ஷாக். நானும் எதிர்பார்க்கவே இல்லை. என்னெல்லாம் அதான் சொன்னேன், இவனுங்க எங்க வாய்ப்பே இல்லை, சும்மா ஒரு டீம் ஷீட்டை போட்டு போய் நில்லுங்கடா, ஏதாவது நடந்தா நடக்கும்னு பார்த்தா இவனுங்க தான் கண்ட்ரோல் பண்ணி கேம் ஜெயிச்சிருக்காங்க. கேம் பத்தியே பேசுவோம். நம்ம வந்து கேம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லி இதுக்கெல்லாம் காரணம் எங்க தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? செல்சி வந்து பிளெமிங்கோட்ட தோத்ததுதான் இதுக்கான மைய காரணம். ஏன்டா தெரியுமா? என்னடா இங்க நடக்குது? பிளெமிங்கோ கூட தோத்தனாலதான் ரவுண்ட் ஆஃப் 16ல பென்ஃபிகா கிடைச்சது, இல்லைன்னா பயான் கிடைச்சிருக்கும். அந்த சைடு ஆஃப் த டிராக்கு போயிருப்பாங்க. அப்படியே PSG இப்ப யாரையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ செல்சி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அந்த பக்கம். சோ அதனால
பென்ஃபிகா ரவுண்ட் ஆஃப் 16, பால்மிராஸ் ரவுண்ட் குவார்டர் ஃபைனல்ஸ், ஃப்ளூமினன்ட் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ். அந்த பக்கம் பாரு, இன்டர் மையாமி பயார்ன் மியூனிக்கு ரியல் மெட்ரிட்ல பீட் பண்ணி அவங்க ஃபைனல் வந்தாங்க PSG. அப்போ வந்து செல்சி அந்த பக்கம் இருந்தா ஜெயிச்சிருக்க மாட்டாங்கன்னு நீ சொல்ல வர, அதுதானே உன்னோட ஃபைனல் வந்திருப்பாங்களான்னு தெரியலங்கிறேன். ஆனா இப்ப ஃபைனல்ல வந்து இருந்த சைடுல இருந்த பெஸ்ட் டீமையே போட்டு பொழந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் நம்ம பார்த்துதான் ஆகணும். நீ என்னதான் இருந்தா டோர்னமெண்ட்டை ஜெயிக்கணும்னா இருக்கிறதுல பெஸ்ட் டீமை பீட் பண்ணி தானே ஆகணும். ஃபைனல்லயே வந்து பீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்ல அதுவும் சும்மாலாம் கிடையாது, டாமினன்ட் விக்டரி. நீ சும்மாலாம் சொல்ல முடியாது. என்ன பண்றது, ரியல் மேட்ரிட் ட்ரை பண்ணாங்க முடியல, பாயன் ட்ரை பண்ணாங்க முடியல, லிவர்பூல், ஆர்சனல் எல்லா பெரிய டீமும் ட்ரை பண்ணிட்டானுங்க. அது எவ்வளனாலையும் தடுத்து நிறுத்த முடியல. நான் வரேன்டா கில்லி மாதிரி என் பேர் எழுதி வைங்கடான்னு வந்து செல்சி வந்து சஜத்துட்டு போயிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சும்மாலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையை முடிச்சுட்டு ஷாக் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அநியாயம்டா. எனக்கு வந்து என்சோ மரஸ்கா பயங்கரமான டவுட் சீசன் ஸ்டார்ட் அப்போ. என்னடா அது லெஸ்டர் இது பண்ணி விட்டு என்ன ப்ரொமோட் பண்ணி விட்டு எல்லாம் கொண்டு போய் செல்சி ஜாபை கொடுப்பாங்களான்னு. கடைசியில பார்த்தா 2 ட்ரோஃபிஸ், கான்ஃபரன்ஸ் லீகையும் ஜெயிச்சாச்சு, கிளப் வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சாச்சு. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, மரஸ்கா இஸ் தி ஒன்லி பெப் கார்டியோலா டிசைபிள். தட் இஸ் வெரி டிஃபரெண்டா. ஏன்னா நீங்களும் அந்த ஆள் பண்ணதையே ஃபாலோ பண்றேன்னு 5 வருஷமா ஃபேஸ் 6 வந்துட்டீங்க, ஒன்னும் பண்ற மாதிரி தெரியல. அவனை ஃபாலோ பண்ணி இப்ப வேற காம்பனி அந்த பக்கம் போனாப்ல, காம்பனி அதே மாதிரி ஃபுட்பால் தான் ஆடுறான். மரஸ்கா மட்டும்தான் ஓரளவுக்கு வேற மாதிரி சிஸ்டம் மாதிரி தெரியுது. ஏன்னா செல்சி ஸ்லோவாலாம் பில்டப் பண்றது கிடையாது. சான்ஸ் கிடைச்சா பால் தூக்கி போடு, ஓடி போய் டக்கு டக்குன்னு கோல் பண்ணும் அப்படிங்கிறானுங்க. யூஸ்வலா பெப் கார்டியோலா இருந்து வெளியே வந்தவங்க எல்லாருமே ஸ்லோவா 10 பாஸ் போடுவோம். இப்ப நீங்க பண்ணுவீங்க பாரு, ஒரு 20 பாஸ் மெதுவா போட்டுட்டு போய் அங்க போய் நின்று அப்புறம் நாங்க மெதுவா கோல் போட ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் செல்சிட்ட இல்லவே இல்லை. அதான் வந்து எனக்கு மரஸ்கா பத்தி நினைக்கும் போது அப்பாடா அவனும் அந்த ஆளை ஃபாலோ பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமா எனக்கு ஆமா டெஃபினட்டா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவன் ஆடுறதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம் தான். பட் அதுதான் நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் அடாப்டபிலிட்டி நிறைய இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு டீமும் வேற மாதிரி ஆடுறாங்க. பட் எப்படியோ வந்து ஒரு கேம் பிளானை கண்டுபிடிச்சு ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் எடுத்து PSG எல்லாம் ஏன்னா யாருனாலையும் சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட PSG ஒரு கோலே போட விடாம இவங்க டாமினேட் பண்ணிருக்காங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு டாக்டிக் ஆஃப் பிரில்லியன்ஸ் தான். சோ வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டுகள் தெரிஞ்சாகணும். நம்ம கேமுக்கு ப்ரிவியூல சொல்லியிருந்தேன்ல, டேய் சான்ஸ் கொடுப்பாங்க PSG, சான்ஸ் கொடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து வின் பண்றதுக்கு அப்படின்னு. இதேதான் நடந்துச்சு. என்னன்னா எல்லா PSG கூட ஆப்பனன்ஸையும் பாத்தீங்கன்னா PSG மிட்ஃபீல்ட்ல வின் பண்ணிட்டானுங்க. பாத்தியா, ரியல் மேட்ரிட்ல ஒரு போர்ட்டா மதிக்கல இப்போ அப்படிங்கிற அடிச்சு போயிட்டானுங்க மிட்ஃபீல்ட்ல. மரஸ்கா யோசிச்சா நம்ம மிட்ஃபீல்ட்ல சரி பண்ணணும், என்ன பண்றோம், ரீஸ் ஜேம்ஸ் தூக்கி மிட்ஃபீல்ட்ல போடு அப்படின்னு சொல்லி போய் ரீஸ் ஜேம்ஸ் தூக்கி மிட்ஃபீல்ட்ல போட்டுட்டு கைசைடோ கூட டபுள் பீவட்ல போட்டு விட்டான். டேய் நாங்க பாத்துக்கிறோம் பின்னாடி, என்சோ பெர்னாண்டஸ் நீ போய்க்க முன்னாடி, நீ அங்க இருக்கிற நீ பாரு, இங்க இருக்கிற மிட்ஃபீல்ட் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிவிட்டு பூரா ஃபேபியன் ரூயிஸ், விட்டீனியா, ஜாவோ நெவஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணி விட்டான். இவனை ரீஸ் ஜேம்ஸ் மிட்ஃபீல்ட்ல போட்ட உடனே விட்டீனியாவை வா வா வான்னு கூப்பிட்டு ஃபேபியன் ரூயிஸ் நான் தான் வருவேன்னு உள்ள வந்துட்டான் வெளியே. அந்த கேப்ல பால தூக்கி நேரா பாமர் தம்பி நீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நூனோ மெண்டஸை வச்சு செய் நெஞ்சு விட்டானுங்க. ஆளானால முடியல, லமீன் யமால்னால முடியல, யாரு பயன் மியூனிக்ல அந்த பக்கம் யாரான்னா முடியல, ரியல் மேட்ரிட்ல அந்த பக்கம் யாரான்னா முடியல. ஆனா கோல் பாமர் ஜெனரேஷனல் ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சைடு விங்கில போட்டு புரட்டிட்ட நூனோ மெண்டஸ. ஆமா பாமர் வந்துட்டு நம்ம எல்லாரும் திட்டிட்டு இருந்தோம், என்னடா வந்து ஒரு சீசன்ல ஸ்டார்டிங்ல கொடுத்த நம்பர்ஸ் அப்படியே படுத்துருச்சு செகண்ட் ஹாஃப்ல, அவ்வளவுதான் போல இவர் வந்துட்டு பயங்கரமான ஒன் சீசன் ஒன்றதான் ஒன்னும் பெருசா பணம் போறது இல்லைன்னு நம்ம எல்லாம் பேசணும். அதே நம்ம ஆல்ரெடி வந்து கான்ஃபரன்ஸ் லீக்ல என்ன பத்தியா பேசுனீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைனல்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு தனியா ஜெயிச்சு கொடுத்தாரு. இந்த கேம்ல என்னன்னா சர்வசாதாரணமா அந்த ஃபர்ஸ்ட் கோல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் பவர்லாம் வேணாங்க, நான் கரெக்டா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமான கோல், 2 கோல் ஒரு அசிஸ்ட். ஸோ வந்து பாமர் ஆப்வியஸ்லி டிசர்வ்ஸ் ஆல் தி கிரெடிட். ஃபைனல்ஸ்ல வந்துட்டு இனிமே டவுட்டே பண்ண முடியாது. ஆடின எல்லா ஃபைனல்ஸ்லயும் பாமரும் சரி என்சோ பெர்னாண்டஸ் ஆடின எல்லா ஃபைனல்ஸ்லயும் வந்துட்டு வின் பண்ணிருக்காரு மட்டும்தான். ஸோ வந்து பயங்கரமான ஜெனரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த நேரத்துல வந்துட்டு நீ முன்னாடி சொன்னீங்க தெரியுமா, இந்த மாதிரி அந்த ரீஸ் ஜேம்ஸ் வந்து அங்க மிட்ஃபீல்ட் பிவட்ல போட்டு ஆடுற மாதிரி, ஒருவேளை சாபி அலோன்சோவும் பார்த்துட்டு நம்ம ட்ரெண்ட் வச்சுதான் பண்ணோமோன்னு யோசிச்சிருப்பாரோ. பட் அது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு பாயிண்ட். பட் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபைனல்ஸ்ல போய் நல்லா
புதுசா ட்ரை பண்ணதெல்லாம். பட் யா, மெயின் மேன் ஃபார் செல்சி இப்போ வந்து டெஃபினட்டா பாம்பர் நம்பர் 10 ஜெர்சி வர வாங்கிட்டாரு. அது ஒரு பெரிய இது ஃப்ரம் மூட்ரிக். ஸோ இவர் தான் வந்து ஃபேஸ் ஆஃப் செல்சியா ஃபார் த நெக்ஸ்ட் லாங் டேர்ம் ஆக்சுவலா. அதான் செல்சி ஹோப் இருக்கும். ஆப்வியஸ்லி தட் சுட் பி த ஹோப் அப்படின்னு. இவன் வந்து 7 ஃபைனல்ஸ்ல 7 கோல்ஸ் ஆமா கோல் பாம்பர் இது வரைக்கும். இப்ப வந்து பிக் கேம் பிளேயரா டேர்ன் அப் ஆயிட்டான். அந்த மாதிரி வந்து பல பேரை கூட வந்து கம்பேரிசன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பல பேர்லாம் டேர்ன் அப்பே ஆக மாட்டேங்கிறாங்க. பாமர் மட்டும்தான் டேர்ன் அப் ஆயிட்டு ஃபைனலும் கொண்டுட்டு போய் ஃபைனல்லி வின் பண்றான். ஒருத்தர் வந்து அப்படியே ஸ்டார் பாய்ன்னு சுத்திட்டு ஒன்னு பர்ஃபார்மன்ஸ் காணாம். ஃபைனலும் கூட்டிட்டு போற மாதிரி தெரியல. ஆமா, அதனால அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எஸ்பெஷலி பாராட்ட வேண்டியது நம்ம ராபர்ட் சாnchez செல்சி கோல் கீப்பர். என்னடா பண்றான் அவன்? யாரா அவன்? திடீர்னு இப்படி மாறிட்டான். யார் அவனுக்கு என்ன ஆவி பூந்துச்சா என்னன்னு தெரியல. திடீர்னு ஃபர்ஸ்ட் வந்து சேவ், பயங்கரமான சேவ். துவே ஷாட்ல எப்படி சேவ் பண்ணான்னு தெரியல, பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் கோலுக்கு அவன் அடிச்ச பால் தான்டா குஸ்தோ வாங்கி போய் கொடுத்துட்ட கோலை போட்டுச்சு. எப்படா அந்த மாதிரி பாஸ்? கேம் ஃபுல்லா நல்ல சேவ்ஸ், பாசிங்கு தெரியல. திடீர்னு வந்து பயங்கரமா என்னது பிரீமியர் லீக் வந்து யூஎஸ்க்கு மாத்தனா வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க போல செல்சி. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. எனக்கு செம டவுட், என்ன இப்படி டைவர்ட்ஸ் சேவ் பண்றான்? சரி சேவ் பண்றான் அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன பால் டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளவு சூப்பரா பண்றான்? இதெல்லாம் பண்ணவே மாட்டானே. வழக்கமா ஆப்போனன்ட் பிளேயர் கொடுத்துட்டு நேரம்ல வந்து கோல் போடுவானுங்க. இவன் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு செம டவுட். அந்த பக்கம் டைவ் பண்றான், இந்த பக்கம் டைவ் பண்றான். ஒரு டெம்பலே ஷாட் க்ளோஸ் ரேஞ்ச்ல இருந்து அடிப்பான், அதையும் சேவ். அதுக்கப்புறம் மறுபடியும் கான்கார்லோ ராமோஸ் ஒரு ஷாட் அடிப்பான், பின் பிளாங்க் சேவ். அதெல்லாம் எப்படா எங்க இருந்துடா வந்த நீ ஃபைனல் நேரமா பார்த்து அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த தைரியத்துலதான் வந்து அவங்க கெப்பாவும் இந்த யோர்கன்சன் 2 பேரையும் வித்துட்டாருங்களா என்னன்னு தெரியல. என்ன அப்பயும் யோசிச்சுட்டு இருந்தேன், உனக்கு 2 பேரையும் வித்துட்டா அவன் இவனை நம்பி எப்படா ஆட போறாங்க வித்து போர்ன்மத்துக்கு அவனையும் வித்துட்டாங்க. அவன் பேர் என்ன, அந்த அடுத்த கோல் கீப்பர் பெட்ரோவிச், அவனையும் வித்தாச்சு. எல்லாரையும் வித்துட்டு ஒருத்தர் மட்டும் தான் இருக்காருண்ணா. சரி என்ன தைரியம்னு பாத்துட்டு இருந்தா பாருடா இப்பதான் வந்து ரிடம்ஷன் ஆக ஆரம்பிக்குது போல இருக்கு. அது முடிஞ்சு. பட் பிஎஸ்ஜி பக்கம் வருவோம். சுத்தமா தேவர் அவுட் பிளேடா, டாக்டிக்கலி தேவர் அவுட் பிளேடு. நடு பார்க்ல ப்ரோக்ரஷனே இல்ல, எந்த பிளேயருமே டேர்ன் அப்பே ஆகல. இட் வாஸ் வெரி வெரி ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருந்துச்சு. எதுவுமே ரியல் மேட்ரிட் கூட அவ்வளவு நல்லா விளையாண்ட சைட்னால எதையுமே இம்போஸ் பண்ண முடியல. மிடில் ஆஃப் த பார்க்ல பாலே இல்ல. நீ இம்போஸ் பண்றது விடு, பாலே இல்ல. அந்த மாதிரி இருந்துச்சு பிஎஸ்ஜி. என்ன நடந்துச்சு? ஐ திங்க் தெரியல, மேபி எக்ஸாஷன். நீ சொன்ன மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆடிட்டு இருக்காங்க. அகைன் நம்ம எக்ஸாஷன் மட்டும் சொல்ல முடியாது, டாக்டிக்கலி அவுட் பிளேட் தான் டெஃபினெட்லி. டெம்பலேனாலேயும் ஒன்னும் பண்ண முடியல, கேம் ஃபுல்லா வருது. நீ சொன்ன மிட்ஃபீல்ட் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து கரெக்ட். அவங்க வந்து அவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த்தே வந்து தே ஹேவ் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மிட்ஃபீல்ட். அந்த ட்ரியோ அவங்களே வந்துட்டு லாக் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி பண்ணது வந்துட்டு இட் வாஸ் a brilliant move by Enzo. So PSG on a whole had no answers. ஏன்னா அடிச்ச கோல்ஸ்ல பிரில்லியன் கோல்ஸ், அதெல்லாம் நீ பிளாக் பண்ணவே முடியாது. டிஃபென்சிவ்லி நூனோ மெண்டஸ் நீ சொன்ன மாதிரி அவுட் பிளேட் ஹெட்லாஸ் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. நூனோ மெண்டஸ் சும்மாவே டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சது என்ன. அப்புறமா வந்து நம்ம இந்த ஜாவோ நெவஸ் ஆப்வியஸ்லி அந்த இன்சிடென்ட் பத்தி எல்லாம் பேசுவோம். பட் அவனும் வந்து ஹெட்லாஸ் ஆயிட்டான். ஸோ ஐ திங்க் தே ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிஎஸ்சி வெரி வெல். அவங்க என்ன கேம் பிளானுக்கு போனாங்களோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பிஎஸ்சி வந்து அட்டர் லாஸ் ஆவர்ஸ் இருந்தாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ஆக்சுவலா ஹெட்லாஸ் ஆயிட்டாங்க அவங்க கேம் ஃபுல்லா. எனக்கு அதான் தோணுச்சு. பிஎஸ்சி பத்தி ஒரு பாயிண்ட் யாரோ எழுதியிருந்தாங்க, நம்ம நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் அது தெரிவித்திட்டு இருக்காங்க. நீ சொன்ன அதாவது செல்சி அவுட் பிளேட் பிஎஸ்சி இன்னைக்கு. ஆனா பிஎஸ்சி எந்த வித ஒரு இதுவே இல்ல, எனர்ஜியே இல்ல போய் பிரஸ் பண்றதுக்கு செல்சி. அந்த மாதிரிதான் ஆடிட்டு இருந்தானுங்க. ஒருத்தன் செமையா ட்வீட் போட்டிருந்தான், ஓ நவ் தே ஆக்சுவலி நோ how it is to play in the Premier League or in the La Liga every week and still come to Champions League and perform with the same energy levels அப்படின்னு சொல்லி. ஏன்னா லீக் ஒன்ல ஆடுறதுக்கும் இது ஆடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இந்த ஒரு மாசமா நீ பண்றத ஃபைனல் நீ எதுவுமே பண்ண முடியலனால வந்து பிரஸ்ஸே பண்ண முடியலையே. உனக்கு எங்க போட்டு டக்குன்னு இந்த 3 நாளைக்கு முன்னாடி இந்த எனர்ஜி எதுவுமே காணாம, அப்ப உனக்கு தெரியுதுல்ல எங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த லீக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முக்கியமான விஷயம். கடைசியில அந்த லூயி என்ரிகே சண்டைக்கு முன்னாடி ஜாவோ நெவஸ் நீ சொன்ன மாதிரி பயங்கரமா ஹெட்லாஸ் ஆகி கூக்குரல்ல முடிய புடிச்சிழுத்து ரைட்ஃபுல்லி சென்ட் ஆஃப். தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன், இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்குன்னு குத்திட்டான் மேடம் வித் ரெட் கார்டு. ஐ திங்க் எவ்ரிஒன் லாஸ்ட் இட் லைக் ஐயோ நம்ம எதுவுமே கேம்லயே இல்ல, என்னடா நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு. ஆமா, அந்த கூக்குரல்லா வந்து ஆக்சுவலா ரீசெண்ட் டைம்ஸ் பயங்கரமான ரிடம்ஷன் நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஈஸியா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எல்லா இந்த டாப் பிளேயர்ஸ் எல்லாம். அதே மாதிரிதான் ஜாவோ நெவஸும் ஐ திங்க் வந்து ஒண்ணுமே அவரால் பண்ண முடியல. அதனால ஆல்ரெடி
அந்த இன்சிடென்ட் முன்னாடியே ஒரு வாட்டி வந்து குக்கரெல்லாம் தள்ளி விட்டு அவரு அப்படியே லிட்டலி தூக்கி விட ட்ரை பண்ணாரு. அதுலயே ஒரு பிரச்சனை வந்தது. அப்பவே வந்து சுதாச்சு இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்த இன்சிடென்ட்ல முடிய பிடிச்சி இழுத்தாரு. நிறைய பேருக்கு இந்த கூக்குரல முடி பிடிக்க மாட்டேங்குதுடா, பார்த்தாலே பிடிச்சி இழுக்கிறோன்னு வராங்க. அது ஏன் தெரியல. அது வந்து காண்டு, அவனுக்கு இருக்கிற முடி மாதிரி நமக்கு இல்லையே அப்படிங்கறதுனால. ஆமா, அது ஆனா வந்து ஆன்ஃபீல்ட் டிசிஷன் வந்து எல்லோ கார்டு. அதுக்கப்புறமா விஆர் வந்து பாருன்னு பார்த்த உடனே அவர் மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, இவர் வந்துட்டு முடிய பிடிச்சி இழுத்ததுனால ரெட் கார்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்துட்டு அமுச்சு விட்டாங்க. சோ அது பெரிய சொல்றது ஒண்ணும் இல்ல, கேம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு தான். 75th 80th மினிட் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஹெட்லாஸ் ரோட்ல அதுக்கப்புறம் நடந்தது வந்து லூயி என்ரிகே வெர்சஸ் ஜாவோ பெட்ரோவா. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் இதுல பாக்கும்போது வந்து லூயி என்ரிகே தான் முதல்ல பண்ணான்னு நினைச்சேன். பார்த்தா ஜாவோ பெட்ரோ புஷ் பண்ணிருக்கான். ஆமா, அது என்ன பேச்சுவார்த்தை ஆபீஸ் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. என்ன நடந்ததுன்னு நமக்கு சும்மா யாராவது ரூமர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. பட் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. பட் ஆமா, அதுக்கப்புறமா சண்டையா மாற ஆரம்பிச்ச அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய சண்டை, எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. டானரோமாக்கும் என்சோ வந்து எல்லாரையும் பிடிச்சி தள்ளி ரூமுக்கு போங்க போங்க தள்ளி விட்டு இருந்தாருங்க. சோ ரொம்ப பெரிய பிரச்சனை, அக்லி எண்டு. அப்படி இருந்திருக்க தேவையில்ல ஆக்சுவலா. அந்த மாதிரி முடிஞ்சு. எனக்கு என்ரிகே நீ இப்படி பண்ணிருக்க வேண்டியது இல்ல, நீ போய் கை கொடுத்து நீ பாட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. அப்படி தெரியுது, அது என்னன்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்காங்கன்னா நடந்திருக்கும் தான். சரி, அதை நம்ம வந்து ஒரு வழியா வந்து 24-25 சீசன் இன்னையோட முடியுதுப்பா. எல்லா மேட்சுமே ஒரு வழியா அந்த சீசனே நடந்து முடிஞ்சு. இன்னொரு 1 month இருக்கு நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும். பட் இத சொல்லாம நம்ம வந்து முடிக்க முடியாது. என்சோ மரஸ்கா இஸ் பெட்டர் தென் மிக்கல் ஆர்டெட்டா. 2 trophies நிறையடா, 2 trophies வந்துருச்சு. 2 அதுவுமே வந்து யூரோப்பியன் ட்ரோஃபீஸ். ஆர்டெட்டாக்கு ஒண்ணுமே இல்லைன்றாங்க. நான் என்ன சொல்றது, என்ன டிஃபெண்ட் பண்ண ஒரு பொசிஷன்லயே வைக்கலையே மேனேஜர். நான் என்னத்தையா சொல்றது, நான் வச்சு கம்யூனிட்டி ஷீல்ட காமிச்சா அதிகம் அடிப்பானுங்க. அதெல்லாம் ஒரு ட்ரோஃபியான்ட்டு தயவு செஞ்சு இங்க பாரு. ஆனா இது வந்து நம்ம ஆப்வியஸ்லி ப்ரிவியூ எபிசோட்ல தான் நான் பேசுறேன். ஃபார் ஆர்சனல் கேட்ட எல்லா சைனிங்ஸும் வந்து கியோகரஸ் கன்ஃபர்ம்டு. சோ வந்து உனக்கு ஸ்ட்ரைக்கர் வந்தாச்சு, ரைட் விங் பேக்கப் வந்தாச்சு, சென்டர் பேக் 2 பொசிஷனுக்கு கிவியாரு, அங்க வந்து இன்னொருத்த மஸ்கேரா சைன் பண்ண போறாங்க. 2த்துக்கும் பேக்கப் வந்தாச்சு. லெஃப்ட் பேக் ரைட் பேக் சொல்லவே தேவையில்ல, எல்லா பொசிஷன்லயும் இருக்காங்க. ஓகே, அவனுக்கு இதுக்கு மேல இந்த ட்ரோஃபி ஜெயிக்க ஏதாவது ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கலனா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இத்தனை நாளா ஒரு பிலிம் காமிச்சிட்டு இருந்தீங்க, பெஸ்ட் இன் லண்டன் நாங்க தான், பெஸ்ட் இன் லண்டன் நாங்க தான். இப்பயும் நாங்க தான்டா பெஸ்ட் இன் லண்டன். பெரிய ஹிஸ்டரி எங்களுக்கு. இப்ப வந்து சில்வெட்டு மாதிரி நடுவுல வந்ததுனால பெரிய ஹிஸ்டரின்னு சொல்லிட முடியாது. இல்ல பெஸ்ட் இன் லண்டன்ல இருந்து பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் போயிட்டானுங்க செல்சி. நீங்க இன்னுமே உட்காந்துக்கிட்டு இந்த வெள்ளக்கொடி ஆட்டிட்டு இருக்கீங்க. நார்த் லண்டன் பாரவர் பெஸ்ட் இன் தி லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு. டெலூஷனல் வேர்ல்ட்ல இருக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் இருப்பேன். நான் இதை விட்டு நான் வெளில வர மாட்டேன்டா. நாங்க தான்டா பெஸ்ட் நான் அடிச்சு சொல்லுவேன்டா. மக்களை இவன் எப்படி வெளியே வர மாதிரி தெரியல. நீங்க டெலியூஷன்ல இல்லாம எங்க சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறோம். We will see you soon in another video. மறக்காம லைக், ஷேர் and subscribe. This is Gautam.